ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு 2 நாள் ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நாம் இருக்கிற இடம் கண்டிப்பாக எனக்கு தெரியாது, எந்த இடம்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஒரு 4 மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி 4:30க்கெலாம் வண்டி எடுத்துட்டோம். ஒரு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். இங்கே ஒரு A to B இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே தான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பொங்கல், இட்லி, பூரி இந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டோம். நாங்கள் முதல்ல போகிற இடம் பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரி. ஸோ அங்கே போகிறதுக்கு நட சாத்துறதுக்குள்ளே நம்ம போயிடணும். ஸோ ஓகே, நாங்கள் பிளான் பண்ண டைம் ஒரு 10 இல்லைன்னா 11 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ இடையில எங்கேயுமே நிறுத்தலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே வயல்வெளி தான். அந்த மாவட்டம் நான் ரொம்ப ஒரு சிட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பெரிய சிட்டியில் இல்லை, ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்துக்குள்ளே தான் இந்த திருமணஞ்சேரி கோயில் இருக்குது. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ்னால், திருமணம் ஆகாமல் ஏதாவது தடை, ஏதாவது தோஷம்லாம் இருந்ததுன்னா இங்கே நம்ம போயிட்டு மாலை வாங்கிட்டு வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு மேரேஜும் ஆகிடும், நல்ல வரணும் வரும். ஸோ அங்கே போயிட்டு நேர்த்தி கடனையும் செலுத்திட்டு நாங்கள் புதுசாகவும் மாலையும் வாங்கிட்டு வந்தோம். ஏற்கனவே வாங்கின மாலையை அங்கேயே சாமிக்கிட்ட கொடுத்துட்டு புது மாலை வாங்கிட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு. இது அங்கேருந்து நம்ம திருமணஞ்சேரியிலேருந்து ஒரு 1 hour இல்லைன்னா 1.5 மணி நேரம் அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ திருநள்ளாறு ரொம்ப ஃபேமஸான சனி பகவானுக்கு ஃபேமஸான ஒரு கோயில். எங்கள் ஊர் சைடு கம்மம், தேனி, மதுரை சைடு குச்சனூர் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் தான். கோயிலோட குளத்தில் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு காய்லாம் நினச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம். ஆனால் குளம் அப்போ ப்யூரிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்ளீனாகவே இல்லை, ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு கோயிலோட குளம் ஒரு சைடில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் வேறு சைடில் இருக்குது. ஸோ குளத்தில் ஃபஸ்ட்டு நம்ம போய் தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போனோம். ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அந்த அர்ச்சனை தட்டு, அப்புறம் நிறைய இந்த மாதிரி வளையல், இந்த கோயில் திருவிழாவில் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி வளையல்லாம் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு நேர்த்தி கடன் பார்த்திங்கன்னா, எங்கள் நாத்தனார் பொண்ணோட எடைக்கு எடை நாங்கள் வெல்லம் இல்லைன்னா அரிசி, வெல்லம், பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது கொடுக்குறதா வேண்டியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் எடைக்கு எடை வெல்லம் கொடுக்குறோம் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க. ஸோ அந்த நேர்த்திக்கடனை நாங்கள் திரும்ப செலுத்துறதுக்கு தான் இந்த திருநள்ளாருக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய வகையான சாம்பிராணி சாம்பிராணி இருக்குது பார்த்திங்களா, புகை போடுற அந்த சாம்பிராணி நிறைய வகையாக கிடச்சிது. நல்ல குபேர சாம்பிராணி, விபூதி, ஐஸ்வர்ய சாம்பிராணி, குங்கிலியம், மூலிகை சாம்பிராணி. இந்த சாம்பிராணிலேயே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இது குழந்தை பிறந்தப்போ நம்ம இந்த சாம்பிராணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பால் குங்கிலியம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த சாம்பிராணி பவுடர் நாங்கள் செய்வோம். ஸோ அதுக்கு ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். அதுலேயே நிறைய வெரைட்டி இருந்தது. ஸோ நாங்கள் சாமிக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கு ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ என் பொண்ணு டாய்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய தம்பி வாங்கி கொடுத்துட்ருந்தான். ஸோ அவங்களுக்கு பொண்ணு கேட்ட டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா அலௌட் இல்லை. எல்லாம் ஃபேமஸான டெம்பிளில் வெளியே இருந்து தான் எடுத்தேன்.
ஸோ நான் இங்கேருந்து தான் வந்து வீடியோ எடுத்தேன். ஆனால் வந்து பெருசாக வந்து யானையை வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது யானை வந்து கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வீடியோ வந்து எடுக்கலை. இது கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் போது எடுத்த வீடியோ மட்டும்தான். மற்றபடி நான் வேறு பெருசாக வீடியோவே எடுக்கலை. இடைக்கிட பார்த்தீங்கன்னா நாங்கள் வெல்லம் கொடுத்தோம். ஸோ அந்த வெல்லம் கொடுக்குற வெல்லம் என்னது அரிசி நெய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கிற அந்த பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது வந்து நாங்கள் வேண்டியிருந்தனால அந்த நேர்த்திக்கடனை நாங்கள் செலுத்தியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளான்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் கிளம்புனதே வந்து ரொம்ப ஏர்லியாக தான் கிளம்புனோம். ஒரு 4 மணிக்கு கிளம்புனால எங்களுக்கு வந்து 2 கோயில் பார்க்குறதே ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் போகிற வழியில் வந்து காரைக்கால் வந்து இருந்தது. காரைக்கால் பீச் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே பீச் மட்டும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சோம். நான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மெரினா பீச் மாதிரி அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு வந்து இல்லை. நல்ல ஒரு பெரிய விலாசமான பிளே கிரவுண்டு. ஸோ ப்ளே கிரவுண்டு வந்து நல்ல பெருசாக இருந்தது. இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறதுக்கு அந்த பீச் மாதிரி வாக்கிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பீச்சில் வந்து ஃப்ரைடு ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் எதுவுமே வந்து ட்ரை பண்ணலை. ஏன்னா நாங்களே வந்து ட்ராவலில் இருக்கோம். ஸோ நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது வந்து வந்துருச்சுன்னா ஸோ ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு பெருசாக வந்து நாங்கள் சாப்பிடலை. நாங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் 4 மணிக்கு கிளம்பும் போதே நாங்கள் வந்து வேர்க்கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த வேர்க்கடலை தான் நாங்கள் வந்து இந்த காரைக்கால் பீச்சில் எங்கள் ஊர் போடியில் வந்து செஞ்ச வேர்க்கடலை இங்கே வந்து சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு ஹோட்டல் அங்கே தான் நாங்கள் ஊரில் இருக்கும் போதே நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணியாச்சு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். ஸோ டோட்டலாக வந்து 3 ரூம் எடுத்திருந்தோம். ஒரு ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோட ரூம். இது ஒரு ஃபேமிலி ரூம், 4 பேர் வந்து தூங்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி பெட்ரூமு, ஒரு நார்மல் ரூமு. இங்கே வந்து ஒரு டிவி, ஒரு கபோர்டு எல்லாமே வந்து நீட்டாக இருந்தது. 2 டவல் கொடுத்துருந்தாங்க. பெட்ஷீட்டு எல்லாமே வந்து பக்காவாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையும் இல்லை. ஏசியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருந்தது. ஸோ நல்லாவே வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டர் இருந்தது. ஸோ பேசிக்காக இருக்கிற அந்த எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து இருந்தது. நல்லா நீட்டாகவே வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த ரூம் வந்து நார்மலான ரூம். இன்னொரு ரூமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரூமில் இருக்கும். இன்னொரு ரூமில் தான் பார்த்திங்கன்னா 3rd ரூமில் தான் ஒரு ஸோ அந்த ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டே பண்ணலாம். அங்கே முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன ஹால் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே வந்து உட்காந்து பேசுறதுக்கு ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து ஃபேன்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டபுள் காட்டு, அப்புறம் வந்து 4 சிங்கிள் காட்டு இருந்தது. ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ரூம் இருந்தது. இதில் வந்து எங்கள் அப்பா அம்மா, அத்தை மாமா, அப்புறம் வந்து தம்பி, இந்த மாதிரி கசின்கள் இவங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து டின்னர் வந்து சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் வந்து இருந்தது. ஸோ அங்கேயே போயிட்டு டின்னர் சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கன்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எங்கெங்கே போனோம், எந்தெந்த கோயில் போனோம் அப்படிங்கிறத கன்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.